Hello friends, welcome to my channel Sri Shakti Vlogs. இன்னைக்கு நம்ம வெஜிடபிள் மசாலா தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். கொஞ்சம் ஆயில் போட்டுக்கோங்க. இந்த வெஜிடபிள்ஸ் என்ன வேணுமோ உங்களுக்கு எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு ஆனியன், கேரட், கேப்சிகம், கார்லிக் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். கறி லீவ்ஸ் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். கார்ன் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் லைட்டாக ஆயில் போட்டுக்கலாம். அப்புறமா சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் வேணுன்ற அளவுக்கு. கொஞ்சோண்டு கரம் மசாலா போட்டுக்கலாம் ஒரு ஃப்ளேவருக்கு. இது ரெட் சில்லி பவுடர். நல்லா ஸ்பைஸியாக வேணுன்றவங்க நல்லாவே போட்டுக்கலாம். நம்ம இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் நிறைய ஆட் பண்ணிட்டோம்னா நமக்கு ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், ரொம்ப ஃபில்டாகவும் இருக்கும் ஸ்டொமக்கு. இதை நம்ம வேறு ஒரு இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம். தோசை ஊற்றிட்டு அது மேலே அந்த ஸ்டஃபிங் வெஜிடபிள்ஸ் ரெடி பண்ணோம்ல, அதை நம்ம போட்டு தோசை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது நான் நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கும். நான் கீ போடுறேன் தோசைக்கு, கிறிஸ்பியாக வரும். அப்போ தான் கொஞ்சம் தோசை வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். இப்போ தோசை கொஞ்சம் வெந்துருச்சு. இப்போ நம்ம இந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். அந்த கீயெல்லாம் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம வேணால் சீஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம், குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்குற மாதிரி. இது இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் கொஞ்ச நேரம். இப்போ நம்ம தோசை ரெடி ஆகிடுச்சு. பிளேட்டில் எடுத்து வச்சு இது கூட நம்ம மின்ட் சட்னி, நல்லா கிறிஸ்பியாக இருக்குது தோசை. இந்த வெஜிடபிள் தோசைக்கு இன்றைக்கி நான் கோகனட் சட்னி அரைச்சிருக்கேன். நம்ம மின்ட் சட்னி, கார சட்னி அரைச்சா கூட நல்லாயிருக்கும். இது நம்ம மசாலா போட்டதுனால கொஞ்சம் லைட் ஸ்பைஸியாக இருந்தால் டேஸ்டியாக இருக்கும்ன்ட்டு கோகனட் சட்னி வச்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ செம்ம டேஸ்டியாக இருக்கும் இந்த தோசை. ஃபில்லிங்காகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நான் போடுறதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என் சேனலை.